பெயர் சொல்லலன்னு ஒளிஞ்சுக்கிறியா? கோழத்தனம். அந்த தைரியம் கூட இல்லைல்ல. தைரியமா பேரை சொல்ல. எவனை பத்தி பேசுறது ஊருக்கே தெரியும். உடனே அவனை பத்தி பேசாத. பேசுறன்னா நேர்மை இருக்கணும். பேரை சொல்லி பேசு. பேரை சொல்ல தைரியம் இல்லைன்னா எதுக்கு பேசுற? பேரை சொல்லலன்னு ஏன் ஒளிஞ்சுக்கிற? பேசுனா பெரிய ஆள் ஆயிடுவார் அவர். நீ பேசுறியோ பேசலையோ அவன் பெரிய ஆளு. நீ மறைமுகமா பேசுறதால அவன் இன்னும் பெரிய ஆள் ஆகிறான். அப்படியா? ஆமா. திமுக பவள விழால நீ விஜய் பத்தி பேசுறதால பெருமை விஜய்க்கு, சிறுமை திமுகக்கு. சராசரி திமுக தொண்டை நான் சொல்றதை ஏத்துப்போம். விஜய் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்து விட்டார். திமுகவின் தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார். திமுகவின் வயிற்றில் புளியை கரைத்துக் கொண்டிருக்கிறார். இது சத்தியம். இதை அவங்க மறுத்தாங்கனாலும் இதான் உண்மை, இதான் சத்தியம். சராசரி திமுக தொண்டை நான் சொல்வதை ஒப்புக்கொள்வான். விஜய் தோக்க தான் போறாரு. விஜயால ஒன்றும் ஆட்சி மாற்றத்தெல்லாம் கொண்டு வர முடியாது. முதல் தேர்தலில் 31 எப்படி வேணா இருக்கலாம். 26ல் திமுகவில் தோற்கடிப்பது விஜயால என்பது வாய்ப்பே கிடையாது. கூட்டணி வந்தா அது வேற. தனியா நின்னார்னா அவரால் திமுகவை தோற்கடிக்க முடியாது. ஆனா திமுகவின் வெற்றி வாய்ப்புகளை சிதைக்க முடியும், சீட்டை குறைக்க முடியும், கடும் போட்டி ஏற்படுத்த முடியும். பர்செப்ஷன் வைஸ் களத்துல பிரச்சனை வரலாம். எலெக்ஷன் டே அன்னைக்கு விஜய் காணாம போகலாம். அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் இன்னைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய சவாலாகவே திமுகவுக்கு தலைவலியா உருவெடுத்திருக்காரு. அதான் முக்கியம். இதை மறுக்க முடியாது. இதை அவங்க மறுக்கவே முடியாது. இல்லாட்டி எல்லா மந்திரியும் அதுக்கு விஜய் பத்தி பேசலாம். தற்கூறிகள், அணில் குஞ்சுகள் எதெல்லாம் ஏன் பேசுறீங்க? உங்க பவள விழால உங்க சாதனைகளை பேசுங்க சார். தற்கூறிகளை பத்தி ஏன் நீங்க பேசுறீங்க? எங்கேயோ உங்களை அவர் டிஸ்டர்ப் பண்றாருல்ல.